ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்னன்னா லாஸ்ட் கிளாஸில் என்ன படித்தோம் அப் டு எலாஸ்டிக் கொலிஷன் வரைக்கும் முடிச்சிட்டோமா. லாஸ்ட் கிளாஸில் கொலிஷனா என்ன, எலாஸ்டிக் கொலிஷன் அண்ட் டூ மோர் கொஷின்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இந்த 2 கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஓகே? அண்ட் தென் இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம், நமக்கு எலாஸ்டிக் கொலிஷன் முடிஞ்சு. ஸோ இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம், இன் எலாஸ்டிக் கொலிஷன். ஆல்ரெடி எல்லாருக்கும் சொன்னதுதான். இன் எலாஸ்டிக் கொலிஷன்னா என்ன, கொள்ளைடு ஆனதுக்கப்புறம் அப்படியே ஸ்டிக்கா இருக்கும், ஸ்டிக் டுகெதர், இட் வில் ஸ்டிக் டுகெதர். அதை வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு இன்எலாஸ்டிக் கொலிஷன். இந்த இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்றது 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், இன்னொன்னு பார்ஷியல் இன்எலாஸ்டிக். இன்எலாஸ்டிக் கொலிஷன் ஒன்னு பர்ஃபெக்ட்லி இருக்கும், இன்னொன்னு பார்ஷியல் இன்எலாஸ்டிக் கொலிஷன். இந்த மாதிரி 2 டைப்ஸ் இருக்கு. இந்த எலாஸ்டிக் கொலிஷன்ல என்ன சொன்னேன், போத் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டு, ஆமாவா? பட் வெராஸ் இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல வெறும் மொமெண்டம் மட்டும்தான் கன்சர்வ்டு, கைனடிக் எனர்ஜி அப்படின்றது கன்சர்வ்ட் கிடையாது, ஓகேவா? Clear? So momentum conserved, whereas no kinetic energy is conserved. Okay, clear? So in the topic இது already சொல்லிருக்கோம், தெரியும். Okay, done. And then so next இப்போ perfectly inelastic collision பத்தி கொஞ்சம் படிப்போம். ஓகே, பாருங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், பாடிஸ் மூவ் டுகெதர் ஆஃப்டர் கொலிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பாடின்றது 2 பாடிஸ் இருக்கு, அது கொலிஷன் நடந்துச்சு. பிஃபோர் கொலிஷன், கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பாடிஸ் இருக்கு, மாஸ் m1 m2 மாஸ். இது u1 u2 ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு, ஓகே? எல்லாம் தெரிஞ்சதுதான், பேசிக் திங் நமக்கு தெரிஞ்சதுதான். 2 பாடி கொலைட் ஆனதுக்கு இப்போ இட் வில் ஸ்டிக் டுகெதர், ரெண்டுமே ஒன்னா மூவ் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும், ஸ்டிக் டுகெதர், ஒட்டிட்டே மூவ் ஆகுறதுனால, ஸ்டிக் ஆகி ஒன்னா மூவ் ஆகுறதுனால அதோட வெலாசிட்டியும் சேமா இருக்கும். ஸோ ரெண்டுத்தோட வெலாசிட்டி சேர்ந்து தான் v அப்படின்னும். ஸோ இங்க இதுக்கு எலாஸ்டிக் கொலிஷன்ல இருந்த மாதிரி v1 வெலாசிட்டி v2 வெலாசிட்டி அப்படிலாம் இருக்காது. இங்க ஜஸ்ட் v மட்டும்தான், ரெண்டுத்துக்குமே 2 மாஸ்க்கும் சேர்த்து ஒரே வெலாசிட்டி, தட் இஸ் v, ஓகேவா? Clear இது வரைக்கும்? And then so this is before collision and this is after collision. After collision என்ன ஆகும், it will stick together, okay? Clear? Okay, so நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், inelastic collisionல momentum அப்படின்றது கன்சர்வ்ட். இந்த மாதிரி ஸ்டிக் டுகெதரா இருந்தா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் மொமெண்டம் கன்சர்வ்ட். வெராஸ் மொமெண்டம் கன்சர்வ்ட்னா இது p initial is equal to p final. p initial என்ன, m1 u1 plus m2 u2. அண்ட் இங்க ஒரே ஒரு வெலாசிட்டி இருக்கிறதுனால ரெண்டும் m1 plus m2 into v. நார்மலா வந்து எலாஸ்டிக்ல எப்படி வரும், m1 v1 plus m2 v2. இங்க ஒரே வெலாசிட்டி அப்படின்றதுனால இது ரெண்டுலயும் v சேம் வெலாசிட்டி அப்படின்றத v காமன் எடுத்துட்டோம்னா m1 plus m2 into v, ஓகேவா? கிளியரா? ஸோ இங்க இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல இங்க v அப்படின்றது இது மட்டும் மாறும். அண்ட் தென் இன்னொன்னு என்னன்னா, இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல கைனடிக் எனர்ஜின்றது இட் இஸ் நாட் கன்சர்வ்ட், ரைட்? அப்போ கைனடிக் எனர்ஜி ஆஃப் இனிஷியல் இஸ் நாட் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபைனல். இந்த சென்ஸ் இங்க பாருங்க, கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்ட், கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் இனிஷியல் is not equal to kinetic energy final. In the sense என்ன, kinetic energy initial is greater than kinetic energy final. ஒருவேளை இப்போ for example change in kinetic energy அப்படின்னு கேட்டிருக்காங்க. change in kinetic energy னா நம்ம நார்மலா எல்லாத்துலயும் வந்து kinetic energy final or kinetic energy initial அப்படின்னும்ல. பட் இங்க சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு கேட்கும்போது, லைக் இப்போ எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க கொஸ்டின்ல, ஏதாச்சும் எனர்ஜி லாஸ்ட் ஆயிடுச்சு, ஃபைண்ட் இட்ஸ் கைனடிக் எனர்ஜி அப்படின்றாங்க, எவ்வளோ எனர்ஜி. அப்போ நீங்க சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜின்றது k இனிஷியல் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இட் வில் மைனஸ் த k ஃபைனல், ஓகேவா? இனிஷியல்ல இருந்து எவ்வளோ லாஸ் ஆச்சு ஃபைனலா, புரியுதா உங்களுக்கு? So this is change in kinetic energy, initial minus final, not final minus initial. Is it clear? Done. So perfectly inelastic collision la bodies after the collision will stick, okay? Will stick together. Appo momentum conserved, whereas kinetic energy will not conserved, is not conserved, okay? Clear? Done. Okay, so இப்போ perfectly inelastic collision க்கு ஒரு ஐடியா வந்துச்சா? ஓகே, நல்லது. ஸோ அடுத்தது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம், ஓகே? ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ கொஷின்ஸ் பார்ப்போம், லிசன் கேர்ஃபுல்லி. perfectly inelastic collision. So moving, இது not only imperfectly கூட இது சேம் தான் இருக்கும், ஓகே? கிளியர். மூவிங் பாடி ஆஃப் மாஸ் m and velocity v. ஒரு பாடி வந்து மூவிங் பாடி ஓட மாஸ் m, அதோட வெலாசிட்டி அப்படின்றது 3 km/h collides with another body which is at restல இருக்கு இந்த பாடி. அப்போ இது வந்து u1 3 km, u2ன்றது
0. It is rest ன்னு சொன்னாருக்காங்களே. So U2ன்றது என்ன? 0 of mass 2m and stick together. questionல கொடுத்திருக்காங்க stick together. stick togetherனா என்ன அர்த்தம்? It is a inelastic collision. ஆமாவா? It is a inelastic collision. So stick together அப்படின்றதுனால listen carefully. It will after collision it will stick together. அப்போ இது m இது 2m ரெண்டுமே stick together with velocity v. Now the combined mass starts to move. So இந்த ரெண்டு combined massம் ஒண்ணா மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். What will be the combined velocity? என்ன கேட்டிருக்காங்க? combined velocity என்ன அப்படின்றது questionல கேட்டாங்க. That is v என்ன? Okay. கிளியர் இது வரைக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் டுகெதர்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? நார்மலாக ஸ்டிக் டுகெதர்னா என்ன எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மொமெண்டம் அப்படின்றது கன்சர்வ். மொமெண்டம் கன்சர்வ்னா பி இனிஷியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு பி ஃபைனல். அப்போ m1 u1 பிளஸ் m2 u2 இஸ் ஈக்குவல் டு m1 பிளஸ் m2 இன்டூ v. ஆமா தானே? இதுதானே ஈக்குவேஷன்? எஸ் ஆர் நோ? எஸ் ரைட். ஓகே நல்லா தான் இருக்கு. ஸோ m1 m2ன்றது இங்க ஜீரோவா இருக்கு. அப்போ இது ஜீரோ தானே எல்லாமே? எஸ் ஆர் நோ? ஆமா. இப்போ m1ன்றது m இன்டூ u1 எவ்வளோ? 3 இஸ் ஈக்குவல் டு m1 பிளஸ் m2னா m1 பிளஸ் m2 எவ்வளோ? m பிளஸ் 2m இன்டூ v தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சென்ஸ் 3m இஸ் ஈக்குவல்ஸ் டு 3mv. ஓகேவா? m கேன்சல், 3 கேன்சல். அப்போ v இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? வெரி சிம்பிள். ஓகே, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ கம்பைன்டு வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஜஸ்ட் மொமெண்டம் கன்சர்வ்ட் அப்படின்றதுனால மொமெண்டம். ஓகே கிளியர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். a neutron having mass. இங்க வந்து நியூட்ரானுக்கு இந்த வாட்டி மாஸ் 3m 2m அப்படி கொடுக்கல, ஒரு மாதிரி பவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. வித் மாஸ் 1.67. அதாவது இது ஒரு நியூட்ரான். ஓகே, இதோட நியூட்ரான். இதோட மாஸ் வந்து எவ்வளோ? இதோட மாஸ் எவ்வளோ? 1.67 into 10 power minus 27 kg. Okay, at moving at 10 power 8 meter per second. இது வந்து எவ்வளோ? 10 power 8 meter per second speedல மூவ் ஆயிட்டு இருக்கு. collides with a deuteron. deuteronோட கொல்லாய்ட் ஆகுது. ஸோ அட் ரெஸ்ட், அதாவது டியூட்ரான்ன்றது எங்க இருக்கு? எப்படி இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. இந்த சென்ஸ் u2ன்றது ரெஸ்ட்ல இருக்கிறதுனால 0. ஓகே, தெரிஞ்ச விஷயம் தான். திஸ் இஸ் டியூட்ரான். sticks to it. So rest and collision ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஸ்டிக் ஆகும். sticks to its என்ன அர்த்தம்? it is an inelastic collision. it is an inelastic collision. So stick together அப்படின்றதுனால listen, stick togetherனா இது n, இது d, இது ரெண்டுத்துக்கும் v. ஆமாவா? இதுதானே நார்மலா? இதுதானே கான்செப்ட். இஃப் த மாஸ் ஆஃப் த டியூட்ரானோட மாஸும் கொடுத்துருக்காங்க. டியூட்ரானோட மாஸ் என்ன? 3.34 இன்டூ 10 பவர் மைனஸ் 27 kg மாஸ் ஆஃப் த டியூட்ரான். த ஸ்பீட் ஆஃப் த காம்பினேஷன் மறுபடியும் v தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் தி காம்பினேஷன்? நெக்ஸ்ட் பேஜ்ல பண்ணுவோமா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் டுகெதர் இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல என்ன ஆகும்? மொமெண்டம் கன்சர்வ்ட். எஸ் ரைட், மொமெண்டம் கன்சர்வ்ட். மொமெண்டம் கன்சர்வ்ட்னா P initial is equals to P final. M1 U1 plus M2 U2 is equal to M1 plus M2 into V. ஆமாவா? கிளியரா? ஓகே, இங்க m2ன்றது என்ன? இங்க ஜீரோவா இருக்கு. ஜீரோனா இது எல்லாமே ஜீரோ. ஸோ m1 இஸ் நத்திங் பட் m1ஓட மாஸ் எவ்வளோ? 1.67 இன்டூ 10 பவர் மைனஸ் 1.67 இன்டூ 10 பவர் மைனஸ் 27 kg இன்டூ u1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 பவர் 8 மீட்டர் பர் செகண்ட். 10 பவர் 8 மீட்டர் பர் செகண்ட். இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்களே மாஸ் அப்படின்றதுனால பயப்படாதீங்க. ஜஸ்ட் சேம் மெத்தட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மாஸ் எவ்வளோ இதுக்கு? ஸோ இப்போ m1 m2 மாஸ். ஸோ நம்ம தனியாகவே அது ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் இங்கே ஆட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் m1 மாஸ் எவ்வளோ? 1.67 இன்டூ 10 பவர் மைனஸ் 27 ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன? ஓகே ப்ளஸ் m2ஓட மாஸ் எவ்வளோ? 3.34 இன்டூ 10 பவர் மைனஸ் 27 kg இன்டூ v. ஓகேவா? இதுதானே மாஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணு. 1.67 இன்டூ 10 பவர் மைனஸ் 27 இன்டூ 10 பவர் 8 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1.67 இன்டூ 10 பவர் மைனஸ் 27 3.34 இன்டூ 10 பவர் மைனஸ் 27. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்.
ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்க பாருங்க இது வந்து இது ரெண்டுமே வந்து காமனா இருக்கு 10 பவர் -27 10 பவர் -20 அதனால இது ரெண்டுத்தையும் இப்படி ஆட் பண்ணாதீங்க -27 பிளஸ் -27 ஆட் பண்ணாதீங்க காமனா இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் பவர்ஸ்ல இருந்த மாதிரி காமனா இருந்தா ஒரே ஒரு வாட்டி தான் எழுதிக்கணும் 10 பவர் -20 எனக்கு தெரிஞ்சு இது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஓகேவா ஓகே இப்போ ஆட் பண்ண 7 plus 4 எவ்வளோ 11 6 plus 3 9 9 plus 1 10 1 3 4 5 5.01 so இங்க என்ன 5.01 into 10 power -27 into v okay clear done okay எப்படி வந்துச்சு புரிஞ்சுச்சா okay done clear அடுத்து என்ன இப்போ ஓகே நல்லா தான் இருக்கு ரெண்டு பக்கமும் 10 பவர் -27 10 பவர் -27 கேன்சல் முடிஞ்சு அப்புறம் 1.67 divided by 5.01 into 10 power 8 is equal to v அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் so 10 power 8 is equal to v அப்போ என்ன ஆகும்னா இந்த 1.67 by 5.01 கால்குலேட் பண்ணுங்க கால்குலேட் பண்ணா எவ்வளவு வரும்னா 1/3 அப்படின்றது வரும் 1/3 into 10 power 8 கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா கால்குலேட் பண்ணி பாருங்க ஓகே ஓகே 10 power 8 1/3 வந்து நம்ம 0.33 ஆகுமா 3 ones 3 0.3 3s are 9 3 3s are 9 இந்த மாதிரி போகுமா 0.3 so அப்போ v is equal to 0.33 into 10 power 8 actually இப்போ ஆன்சர் வந்துடுச்சு v velocity இதுதான் கேட்டிருக்காங்க பட் क्वेश्चनல நீங்க ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா 0 பாயிண்ட்ஸ் எதுலயுமே இல்ல அப்போ நீங்க அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க அதாவது இதுல வந்து எப்படி சொல்றது 0.33 into 10 power 7 into 10 அதாவது ஒரு 10 பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 10 கேன்சல் பண்ணுங்க ஒரு டெசிமல் கேன்சல் பண்ணீங்கன்னா அப்ப 3.3 into 10 power 7 அப்படின்றது தான் ஆன்சர் மீட்டர் per second is this is the answer 3.3 into 10 power 7 3.3 into 10 power 7 எங்க இருக்கு ஆப்ஷன் C is the right answer ஓகேவா clear same method கொஞ்சம் calculations தெரிஞ்சா போதும் ஓகே clear done next question okay next question பாப்போமா okay அடுத்து a metal ball of mass 2 kg ஒரு மெட்டலோட பால் வந்து ஒரு மெட்டல் பாலோட மாஸ் வந்து listen ஒரு மெட்டல் இதோட பாலோட மாஸ் வந்து 2 kg ஓகேவா 2 kg moving with a velocity of 36 km per hour okay has an head on collision with a stationary ball na என்ன அந்த பால் ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம் சோ இப்படியும் கொடுக்கலாம் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு சோ ஸ்டேஷனரி பால்னா செகண்ட் பால்ன்றது என்ன with 3 kg இருக்குது மாஸ் அதோட மாஸ் என்ன ஆஃப் மாஸ் 3 kg மாஸோட பால் ரெஸ்ட்ல இருக்கு which is u2 is 0 u1 is 36 km per hour if after the collision the two balls move together na stick ஆகி ஒண்ணா போயிட்டு இருக்கு அப்படினா இது inelastic collision it will move together ஆமாவா it will move together ஒன்னு 2 kg இன்னொன்னு 3 kg it will move together then v இது ஆமா then இப்போ क्वेश्चनல நார்மலா v கேட்காம then the loss in kinetic energyல loss எவ்வளோ என்ன கேட்டிருக்காங்க லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி ஓகே டன் நல்லா தான் இருக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சிச்சு ஆமாவா ஸோ இங்க மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க 36 கிலோமீட்டர் பர் ஹவர் நமக்கு வெலாசிட்டி அப்படின்றது மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல தெரியணும் ஆமாவா ஸோ இது மீட்டர் பர் செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணனா கிலோமீட்டரை 5/18 கூட இன்டூ பண்ணணும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் கைனமேட்டிக்ஸ்ல ஸோ 5/18 18 ஒன்ஸ் 18 டூஸா ஸோ 5 into 10 மீட்டர் பர் செகண்டா மாத்தியாச்சு ஓகே கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க த லாஸ் இன் த கைனடிக் எனர்ஜினா என்ன சொன்ன லாஸ் இன் த கைனடிக் எனர்ஜி இனிஷியல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் ஓகேவா சோ இதுதான் லாஸ் இந்த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜின்னு அர்த்தம் ஓகேவா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி பண்ணுவோமா ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் கண்டுபிடிக்கலாம் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு ½ mv². ஆமாவா ½ mv². ½ mv² னா இனிஷியலா கைனடிக் எனர்ஜி எவ்வளோ mv². ஓகே ஸோ இனிஷியலா கைனடிக் எனர்ஜி எவ்வளோனா ½ initial mass எவ்வளோ 2 kg v². v is nothing but எவ்வளோ ஆச்சு 10 meter per second square. so 10 meter per second square அதாவது 10 square
ஓகேவா? ஸோ நம்ம ஏன் இனிஷியலாக எடுத்துக்கிறோம்ல, அப்போது நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கூடாதான்னு கேட்டால் half m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் half m2 u2 ஸ்கொயர் இந்த மாதிரி எடுத்துக்கூடாதுன்னா அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறோம் இது. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் இங்கே பாருங்கள் ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால இது 0 ஆகிடும். டைரெக்டாக நம்ம எடுத்துட்டோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு. இது m1 u1 ஸ்கொயர் தான். ஓகே, கைனட்டிக் எனர்ஜி ஓகே, இது m இனிஷியல். ஓகே டன். ஸோ 2 கேன்சல் equal to எவ்வளோ இருக்குது 100 ஜூல்ஸ் அப்படின்றது இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல். கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல்னா half m1 v1 ஸ்கொயர் ப்ளஸ் half m2 v2 ஸ்கொயர். பட் கொஷனில் வந்து ஸ்டிக் டுகெதர்ன்றதுனால v1 தான் இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல்னா ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கும், half m v ஸ்கொயர். ஆமாவா? half m u1 ஸ்கொயர் ஒன்று எடுத்துக்கோ. ஓகே, v ஸ்கொயர். ஓகே டன். Listen. Okay. Half m mass எவ்வளோ? மாஸ்ன்றது ரெண்டு ஸ்டிக் டுகெதர் இல்லை. அப்போ 2 + 3 எவ்வளோ 5 into v ஸ்கொயர். v ஸ்கொயர் எவ்வளோங்க அந்த தான் கண்டுபிடிக்கணும். v ஸ்கொயர் இங்கே தெரியாது நமக்கு. v ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ இங்கே v ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரியும் லைக் என்ன சொல்கிறது, மொமெண்டம் கன்சர்வ்டு. பி இனிஷியல் ஃபைனல் பி ஃபைனல் m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 u2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு m1 v1 இல்லை ஸ்டிக் டுகெதர் அப்படின்றதுனால m1 ப்ளஸ் m2 இன்டூ v. ஆமாவா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்ஜெக்ட் 0 ரெஸ்ட்டில் இருக்கா, அதனால நம்ம இங்கே 0ன்னு டைரெக்டாக போட்டுட்டோம். m இஸ் ஃபஸ்ட்டு m1 எவ்வளோ 2 kg, 2 இன்டூ எவ்வளோ 10 square. So 10 into 10 is equals to m1 2 kg plus 3 kg into v. இந்த v தான் நமக்கு வேணும். So 2 so okay. Okay done. u square m வருதுங்க. Sorry. Okay. 2 into 10. அப்போ m1 u1 தானே. So 2 into 10 20. 2 + 3 5 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா v. So 5 1s 5 4s are 20. So v is equals to எவ்வளோ 4 meter per second. அந்த 4 மீட்டரை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண v ஸ்கொயர்னா half into 5 into 4 into 4. Okay, 2 1s 2 2s. So 5 2s are 10, 5 2s are 10, 10 4s are 40 meter. 40 மீட்டர் இல்லை ஜூல்ஸ், 40 ஜூல்ஸ். ஸோ இப்போ கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் தெரியும், கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் தெரியும். கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் ஜஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணு சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜியில். ஸோ சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் மைனஸ் கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல். தட் இன் த சென்ஸ் கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் எவ்வளோ 100 மைனஸ் ஃபைனல் எவ்வளோ 40. ஹென்ஸ் 60 ஜூல்ஸ் இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? கான்செப்ட் குள்ளேயே தான் இருக்கும், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, கிளியர்? அடுத்த கொஷின் பண்ணுவோமா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இது நான் இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து 1 டைமென்ஷனல், அதாவது இன்எலாஸ்டிக் கொலிஷனில் 1 டைமென்ஷனல். இதுக்கு மேலே பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாம் வந்து 2 டைமென்ஷனலாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக கொஞ்சம் சேமாக தான் இருக்கும், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் எம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைரெக்ஷன்ஸ் போட்டுப்போம். ஸோ ஈஸ்ட்வர்ட், திஸ் இஸ் டைரெக்ஷன் ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஆமாம் தானே, கைனமேட்டிக்ஸில் சொல்லியிருப்பல. ஸோ a particle of mass m moving eastward. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து m ஓட மாஸில் ஈஸ்ட்வர்ட் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஈஸ்ட்வர்ட் மூவ் ஆகிட்டுருக்கு அண்ட் வித் ஸ்பீட் v collides with another particle of the same mass moving with northward. அதே மாதிரி மாஸ் இருக்கிற சேம் மாஸ் இருக்கிறது northward மூவ் ஆகுது with the same speed, the v velocityல. The two particles collide. Okay, collide with collision. The new particle of the mass 2m will move in the northeast direction with a velocity என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு பார்ட்டிகளும் இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கா, ஒன்று இப்படியும் ஒன்று நார்த் டைரக்ஷன். ரெண்டுமே வந்து இங்கே கொலிஷன் நடக்கும். கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டுமே வந்து ஸ்டிக் ஆகுமா? இட் வில் ஸ்டிக் டுகெதர். நியூ பார்ட்டிகல் ஃபார்ம் ஆகும். m plus m எவ்வளோ ஆகும் 2m. ஸோ 2m மாஸோட ஸ்டிக் ஆகும். ஸோ ஒரு வெலாசிட்டி இப்படி மூவ் ஆகும், இன்னொரு வெலாசிட்டி இப்படி மூவ் ஆகும். ஆமாவா? எஸ் ஆர் நோ? ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகும், இன்னொன்று ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகும். இதோட ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கிளியர்? ஸோ பார்ப்போம் ஸ்பீட் என்னன்னு.
Okay, done. So listen carefully. So first நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி P initial is equals to P final அதே மாதிரி தான் momentum conserved. But first இங்க ரெண்டு 2 dimensionalனால first x axis கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் y axis கண்டுபிடிக்கணும், ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். So momentum initial is equals to x axis into x axis. அதாவது m1 u1 plus m2 u2 is equals to m1 v1 plus m2 u2. இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா x axisல வெறும் ஒரே ஒரு பாடி தான், ஒரே ஒரு மாஸ் தான் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் m1 மாஸ்ல மூவ் ஆகுதா, ஈஸ்ட் வேர்ட் மூவ் ஆகுற இந்த ஒரே ஒரு மாஸ் தான் m1, இன்னொன்னு வைல மூவ் ஆகுது. ஸோ அதை கண்டுக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு மாஸ் தான் m1ல மூவ் ஆகுது. அப்போ இது m1 v u1, அப்போ இது செகண்ட் மாஸ் இல்ல, ஸோ 0. இட் இஸ் ஈக்குவல் டு வெயிட், ஸோ 0. It is equal to m1 v1. m1 after collision கேட்டிருக்காங்க. after collision நமக்கு ஆல்ரெடி தெரியும், stick together னா என்ன, m1 plus m2 into v. அப்போ m plus m எவ்வளோ 2mv, ஆமாவா, m v v cancel. so mm okay. ஸோ வெலாசிட்டி கேட்டிருக்காங்கன்னா vx-ஆ எடுத்துக்கு போகுது. ஓகே, vx-ஆ எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், கரெக்ட், சேம் வராது. ஸோ திஸ் இஸ் vx. ஓகே, ஏன்னா இது எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுல, ஸோ vx. ஓகே, டன். ஸோ vx அப்படின்னா என்ன ஆகும், ஸோ இது m v is equal to 2mv x. அப்போ m cancel. அப்போ v by 2 is equals to vx. x axis ஓட velocity எவ்வளோ, v by 2. x axis ஓட velocity எவ்வளோ, v by 2. next y axis ஓட velocity கண்டுபிடிக்கணும். y axis ஓட velocityனா சேம் அதே மாதிரி தான், p initial is equals to p final, but in the y axis. ஓகேவா, m1 u1 plus m2 u2 is equals to m1 plus m2 into v. ஆமாவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்று மட்டும் இருக்கும், இன்னொன்று இருக்காது. இன்னொன்று எவ்வளோ, செகண்ட் மாஸ் என்ன ஆச்சு, y டைரக்ஷனில் போகுது. ஸோ y டைரக்ஷனில் இருக்கிறதுனால செகண்ட் மாஸ் ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. அப்போ இதுக்கும் சேம் மாஸ் சேம் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு, இதுக்கும் 2m தான், சேம் மாஸ் சேம் வெலாசிட்டி இன்டூ vy. அதாவது இங்கேயும் மாஸ் கேன்சல், v by 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு vy. ரெண்டுத்துக்குமே வெலாசிட்டி சேம் தானே. ஸோ ஆக்சுவலி வந்து வெலாசிட்டி சேம் அப்படின்றதுனால இங்கே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இது vx ஒரு மாசு வெலாசிட்டி, vy ஒரு வெலாசிட்டி. இது எந்த டிகிரியில் இருக்குது, இது 2 மாஸ்ன்றது இங்கே மூவ் ஆகும். என்ன டிகிரியில் இருக்குது, 90 டிகிரிஸில் இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் என்ன ஆகும், சிம்பிளாக சொல்லுங்கள். ஸோ இது vx v by 2, இது v by 2, ஆமாவா. ஸோ v by 2 தான் ரிசல்டன்ட் எவ்வளோ, v by root 2, ஆமாவா இல்லையா. இப்போ 90 டிகிரிஸ்ல இருந்தா 5னா ரிசல்டன்ட் 5 root 2 இல்லை. அப்போ ஆன்சர் என்ன, v by root 2 is the answer. ஓகே, கைனமேட்டிக்ஸ்ல சொல்லியிருப்பேன் v by root 2, ஆப்ஷன் C is the right answer. கிளியரா புரிஞ்சுச்சா எப்படி 2 டைமென்ஷனல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு? இஸ் இட் கிளியர்? ஓகே, டன். அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, பார்க்கலாமா? பார்ப்போமா? ஓகே, a mass m moving horizontally which is along x axis ல ஒரு m அப்படின்ற மாஸ் மூவ் ஆகுது x axis ல with velocity v, collides and starts to a mass of 3m. collides question என்ன, sorry, sticks, it's not stocks. collides and sticks to a mass of 3m. okay, 3m மாஸோட கொல்லாய்ட் ஆகி ஸ்டிக் ஆகும். மூவிங் வர்டிகலி அப்வர்ட் நாங்க. ஸோ இந்த மாஸ் வந்து அப்வர்ட் வித் வெலாசிட்டி v 2v. கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, வித் வெலாசிட்டி 2v. ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி v, இது வெலாசிட்டி 2v. ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்ல, இன்னொன்று y ஆக்சிஸ்ல. ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி என்ன இன் காம்பினேஷன், அதாவது கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் என்ன வெலாசிட்டி, இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்றதுனால ரெண்டும் ஒன்னா சேரும். ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா 4m, அதாவது 3m plus m 4m ஆச்சுன்னா ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா மறுபடியும் என்னாகும். ஓகே, ஆக்சுவலி இந்த மாதிரி வெலாசிட்டி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி என்ன, எக்ஸ் ஆக்சிஸ்ல vx என்ன, y ஆக்சிஸ்ல vy என்ன. ஸோ ரிசல்டன்ட் v, ஆமாவா இதுதானே, ஆமாவா இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், மொமெண்டம் கன்சர்வ்ட். ஃபர்ஸ்ட் என்ன, மொமெண்டம் கன்சர்வ்டுன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல மொமெண்டம் கன்சர்வ்டு என்ன, ஆமாவா. சேம் m1 u1 plus m2 u2 is equals to m
m1 v1 plus m2 sorry இது stick together அப்படின்றதுனால m1 plus m2 into v okay இது x axis sorry x axis அப்படின்றதுனால இது x axis okay first வந்து ஒன்னு x axisல போது இன்னொன்னு y ன்றதுனால இது 0 போய்டலாம் அப்போ mass m with velocity v அப்படின்றதுனால v is equals to m plus 3m vx ஆமாவா செகண்ட் மாஸ் 3m தானே அதனால தானே 4m ஆச்சு ஓகே ஸோ mv is equals to 4m into vx m cancel v by 4 is equals to vx அடுத்தது y axisல py is equals to p final y okay so same அதே மாதிரி தான் m1 u1 plus m2 u2 is equals to m1 plus m2 into v ஆமாவா இது vy okay so okay so இப்போ இங்க செகண்ட் மாஸ் வேணும்ன்றதால ஃபர்ஸ்ட் மாஸ் இல்ல ஃபர்ஸ்ட் மாஸ் y axisல m2 னா எவ்வளோ 3 மாஸ் into v is equals to 4m v ஆமாவா இல்லையா 3 plus 1 3 plus m எவ்வளோ 4m so m cancel v by 3v by 4 is equals to vy 3v by 4 is equals to 3v by 4 is equals to vy so vx v by 4 vy v by 4 அப்போ எங்க ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க I cap j cap so that is nothing but listen இன்னொன்னு நம்ம மறந்துட்டோம் இதோட velocity 2v இல்ல நான் v மட்டும் தானே போட்டுக்கிட்டேன் அப்போ இங்க 2 வரணும் 2v அப்போ 6v அப்படின்றது வரணும் 6v னா 2 3s are 6 2 2s are 4 அதாவது 3v by 2 என்றது ஆன்சர் ஓகே vy என்றது 3v by 2 அப்போ x axis I cap j cap கொடுத்திருக்கிறதுனால v by 4 I cap plus 3v by 2 j cap is the answer v by 4 I cap 3v by 2 option B is the right answer okay clear புரிஞ்சுச்சா சேம் டு சேம் வேற ஒன்றும் இல்லை ஓகே ஓகே கொலிஷன் கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு நல்லா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் புரிஞ்சிச்சுன்னா ஓகே நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட் பாருங்களேன் a mass of 10 gram ஒரு 10 கிராம் இருக்கிற ஒரு மாஸ் ஆஃப் 10 கிராம் ஓகே இந்த வாட்டி ஒரு மாஸோட mass of 10 gram horizontally with a velocity moving horizontally இந்த மாதிரி மூவ் ஆகுது with a 10 gram with velocity எவ்வளோ அப்படின்னா 100 centimeter per second not meters 100 centimeter strikes a pendulum of mass 10 gram ஸோ ஒரு மாஸ் பெண்டுலம் அதாவது பெண்டுலம்னா என்ன ஒரு ஸ்ட்ரிங்குக்கு அட்டாச் ஆயிருக்கிறது ஒரு பெண்டுலம் இதுவும் 10 கிராம் இருக்கிற ஒரு மாஸை இது இடிக்குது ஸோ பெண்டுலம் என்ன அப்வர்ட்ஸ் மூவ் ஆகுது ஆமாவா இல்லையா எஸ் ஆர் நோ ஸோ பெண்டுலம் அப்வர்ட்ஸ் மூவ் ஆகல இப்படி தான் சைடில் இந்த மாதிரி மூவ் ஆகுமா ஸோ அப்போது இது ஸ்ட்ரைக் ஆகி ரெண்டுமே ஒட்டிக்கிச்சு ஒன்றும் ஒரு மாதிரி ஓகே ரெண்டுமே ஸ்டிக் ஆயிடுச்சு இந்த லென்த் எவ்வளோ 50 சென்டிமீட்டர் ஓகே த டூ மாஸஸ் ஸ்டிக் டுகெதர்னா என்னாகும் இட் இஸ் an inelastic collision the maximum height reached by the mass so inga stick together ன்னு கொடுத்திருக்காங்க so it is an inelastic collision க்கு அப்புறம் என்ன நடக்கும் இந்த மாதிரி இந்த பாப் இந்த ஸ்ட்ரிங்குக்கு இருக்கிற பாப்க்கு ரெண்டு மாஸும் அட்டாச் ஆயிடும் இந்த சென்ட் இது ஃபர்ஸ்ட் மாஸ் 10 கிராம் ரெண்டுமே அட்டாச் ஆயிடும் இதுக்கு m ன்னு எடுத்துக்கலாம் இது கேபிட்டல் m ன்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி அட்டாச் ஆயிடும் ஆமாவா இல்லையா எஸ் ஆர் நோ ஓகே ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் ஹைட் என்ன த மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு பை த சிஸ்டம் ஹவ் நவ் இஸ் ஓகே மேக்ஸிமம் ஹைட்ன்றப்போ நம்ம உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்களேன் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆமாவா இல்லையா பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம இங்க கண்டுபிடிக்கணும்னா என்ன யூஸ் பண்ணோம் நல்லா யோசிச்சு பாருங்க மெக்கானிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணலாமா ஆமாவா ஒன்று ஹாரிசான்டலில் வருது இன்னொன்று வர்டிக்கலாக ஸ்ட்ரிங்கில் இருக்குது ஸோ இங்கே ஹாரிசான்டலாக வரதுல என்ன இருக்கோ கைனடிக் எனர்ஜி இருக்கும் ஸோ அப்வர்ட்ஸ் ஹைட் கேட்டிருக்காங்க இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும் அப்போ ரெண்டும் இருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் இங்கே மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்றது யூஸ் பண்ணலாம் ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இனிஷியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபைனல் அப்போது கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி
is equals to kinetic energy plus potential energy. உங்களுக்கு புரியணும்ன்றே மறுபடியும் ஃபுல்லா எழுதுறேன் நான். ஓகே, இனிஷியல். ஸோ இனிஷியலா வந்து ஹாரிசான்டலா ஒரு மாஸ் மூவ் ஆகுதா? ஹாரிசான்டலா மூவ் ஆகுதுன்னா இங்க என்ன அர்த்தம்? இது வந்து கைனடிக் எனர்ஜி இருக்கு. அப்போ இங்க பொட்டென்ஷியல் எனர்ஜி இல்ல, கைனடிக் எனர்ஜி இருக்கு, half mv². ஆமாவா? இன்னொன்னு செகண்ட் ஒன் வர்டிகலா இருக்கு, ஒரு ஹைட் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிங்கோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த சென்ஸ் இதுல கைனடிக் எனர்ஜி இருக்காது, பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். mgh அப்படின்றது இருக்கும். ஓகேவா? கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் half into மாஸ். ஓகே, மாஸ் அப்படின்றது ரெண்டுமே ஒட்டிட்டு இருக்கா? ஆமாவா? ஸோ ஆஃப்டர் கொலிஷன் கன்சிடர் பண்ணோம், ரெண்டுமே ஒட்டிட்டு இருக்கு. ஸோ m plus m into v² is equals to இந்த மாசும் ரெண்டுமே ஒட்டிட்டு இருக்கிறதுனால m plus m into gh. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு பக்கமும் சேம் மாசஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே கேன்சல். ஓகே, கிளியர்? அடுத்து எவ்வளோ இருக்குங்க? half v² is equals to gh. அப்போ g இந்த பக்கம் கொண்டு வருது, v² by 2g is equals to h. ஆமாவா? h is equal to v² தேவை, நமக்கு v தெரியாது. ஆமாவா? v தெரியாதுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? இங்க நமக்கு தெரிஞ்சது என்ன? it is an என்ன இது what is this? it is an inelastic collision. அப்போ நம்ம v தெரியணும்னா பொட்டென்ஷியல் momentum, initial momentum conservedன்றதுனால final conserved. So m1u1 plus m2u2 is equals to m1 plus m2 into v. ஆமாதானே? இந்த v தானே நமக்கு தேவை, அந்த v தானே தேவை. ஸோ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல போகுது. ஆமாவா? ஜஸ்ட் ஒன்று கன்சிடர் பண்ணால் v வந்துடும், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுதுனால ஒன்று கேன்சல் பண்ணிடலாம். அப்போ mv is equal to m12. ஓகே, ஸோ இது ரெண்டு மாசஸ் கனெக்ட் ஆச்சுன்னா என்ன? ஒன்று 10 கிராம், இன்னொன்று 10 கிராம் இன்டூ வி. அப்போ mv is equals to 20. mv into is equals to 20v. ஃபர்ஸ்ட் எவ்வளோ? 10 கிராம். ஸோ 10v is equals to 20v. ஆமாவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே mu தானே, இந்த u எவ்வளோ? வித் வெலாசிட்டி 100 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னாங்க. 100 சென்டிமீட்டர்ஸை மீட்டரை கன்வெர்ட் பண்ணால் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 சென்டிமீட்டர் தானே. அப்போது அது 1 மீட்டராக எடுத்துக்கிட்டோம்னா இன்டூ 1 வரும். அப்போது 10 is equals to 20. 10 ones 10 twos. So v is equals to 1/2. 1/2 in the sense 0.5 அப்படின்னும் எடுத்துக்கலாம், இல்லை 1/2 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ v எவ்வளோ இங்கே? 1/2. ஸோ அப்போ இங்கே லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ v என்றது எவ்வளோ? 1/2 ஸ்கொயராக இருக்குது. 1/2 into 1/2. இங்கே ஆக்சுவலி இங்கே 2/2g இருக்கா? ஸோ அதனால 1/2g எழுதிக்கலாமா? 1/2g. இதை கேன்சல் பண்ணால் 1/2 into 1/2 into 1/2 into g எவ்வளோ? 10. ஓகே, கிளியர் இது வரைக்கும்? ஓகே, அப்போ 1/2 2 2s are 4, 4 2s are 8, 8 into 10 80, 1/80 மீட்டர். ஓகேவா? பட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே கேல்குலேஷன் சிம்பிள் ஆகணும்னு நம்ம இங்கே மீட்டர்ஸில் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால மறுபடியும் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணு. சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணால் இங்கே மீட்டர் இருக்குது. இன்ட்டு மீட்டர் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 1/80 இன்ட்டு 100 சென்டிமீட்டர். 0 0 கேன்சல், 10/8. ஓகே, 2 4s are 8, 2 5s are 10. So 5/4 கேன்சல் பண்ணால் 4 1 is 4, 1.25 சென்டிமீட்டர். 1.25 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு? ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம இங்கே மெக்கானிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணியாச்சு அதனால. ஓகே, கிளியர்? ஓகே, டன். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த கொஷின் நீங்கள் பண்ணுங்கள். 2010 சேம் அதே மாதிரி தான். ஓகே, ஃபைன். பண்ணலாமா பண்ண வேணாமா? இது என்னம்மா? a ball மூவிங். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, பண்ணலாமா? நம்மளே பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னங்க? ஸோ கொலிஷன் முடிஞ்சு, அதாவது எலாஸ்டிக் கொலிஷனும் முடிஞ்சு, இன்எலாஸ்டிக் கொலிஷன் எப்படி பண்ணணும், எலாஸ்டிக் கொலிஷனில் 1 டைமென்ஷனல் எப்படி பண்ணணும், 2 டைமென்ஷனல் எப்படி பண்ணணும் சொல்லியாச்சு. இன்எலாஸ்டிக்லையும் 1 டைமென்ஷனல் எப்படி பண்ணணும், 2 டைமென்ஷனல் எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஆமாவா இல்லையா? ஸோ கிளியர். இப்போ கொலிஷன் பற்றி எல்லாம் கிளியர். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன்.
E denote பண்ணுவாங்க coefficient of restitution. In the sense நீங்க நார்மலா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே படிச்சோம் எலாஸ்டிக் படிக்கும்போது relative velocity of separation by relative velocity of approach is equal to coefficient of restitution. Relative velocity of separation ஒரு பாடி separate ஆச்சு after collision na v2 minus v1. Relative velocity of approach na u1 minus u2. This is a formula for coefficient of restitution formula. v2 minus v1 by u1 minus u2. Okay, இந்த formula நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, which is very 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 important here. Okay, clear? Done? பக்கா? Okay. Okay, அடுத்து என்ன? Separation approach ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. இப்போ சில நோட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ கொஸ்டின் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தா சிலது டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தா இட் இஸ் எலாஸ்டிக் கொலிஷன் which is perfect, which is elastic collision. Equal to 1 இருந்தா elastic collision. Equal to 0 இருந்தா it is perfectly inelastic collision. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் ஸோ இது வந்து பார்ஷியலி. ஸோ ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா listen carefully. Elastic, inelastic. ஆமாவா? elastic, inelastic. elasticல perfectly inelastic, partially elastic அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் inelasticலயும் perfectly elastic, partially elastic. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 types. ஸோ எலாஸ்டிக் கொலிஷன்ல listen carefully. எலாஸ்டிக்ல பர்ஃபெக்டா இருக்கிறது E is equals to 1. ஓகேவா? அதே வந்து இன்எலாஸ்டிக்ல பர்ஃபெக்டா இருக்கிறது வந்து E is equal to 0. கிளியரா இங்க இருக்கும்? பர்ஃபெக்டா இருக்கிறது E is equal to 1, E is equal to 0. ஓகே, அண்ட் தென் மறுபடியும் இந்த பார்ஷியலி இருக்குல்ல, இது ரெண்டும் எலாஸ்டிக்லோ இன்எலாஸ்டிக்லோ, இது வந்து 0 is less than E is less than 1. அதாவது 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். கிளியரா இப்போ புரிஞ்சுச்சா? எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் பர்ஃபெக்ட்ல இருந்தா எலாஸ்டிக்ல 1, inelasticல 0. partially இருந்தா 0 is less than E is less than 1. 0க்கு 1க்கு மிடில்ல இருக்கும். ஓகே, கிளியரா? done. Coefficient of restitution. Coefficient of restitution is v2 minus v1 by u1 minus u2. Clear? Done. அடுத்து so இந்த நோட் பாயிண்ட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் ஒருவேளை கொஸ்டின்ல E is not equal to 0, E is not equal to 1 அப்படின்னு கேட்டாங்க, சொன்னாங்க. E is not equal to 0 na it is not perfect elastic. E is not equal to 1 na it is not perfect inelastic. ரெண்டுமே கொடுத்தாங்க. இந்த மாதிரி equal to not equal to 0, not equal to 1 கொடுத்தாங்கன்னா then it is partially elastic or inelastic collision இருக்கலாம் அப்படின்றது தான் கொஸ்டின். அந்த டைம்ல நீங்க டைரக்டா வந்து இந்த v2 minus v1 by u1 minus u2 யூஸ் பண்ணாம லைக் டைரக்டா வந்து இந்த யூஸ் பண்ணுங்க. அது ஏன்னா இது வந்து பர்ஃபெக்ட்லினா 0 is less than 1ல அப்போ இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மொமெண்டம் கன்சர்வ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியரா? ஸோ இஸ் இட் கிளியர்? coefficient of restitution concept. அடுத்தது ஒரு சின்ன லாஸ்ட், ரீபவுண்டிங் ஆஃப் த பால் ஆஃப்டர் கொலிஷன் வித் த கிரவுண்ட். இப்போ ஒரு பால் வந்து கிரவுண்ட் மேல ஒரு பாலை தூக்கி போட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா லைக் ஃபர்ஸ்ட் ஹைட்டுக்கு வரும், மறுபடியும் இன்னொரு வாட்டி கிரவுண்டுக்கு போகும்போது கொஞ்சம் கம்மியாகும் ஹைட், மறுபடியும் கம்மியாகும், சின்னதா போய் கிரவுண்ட்ல லாஸ்ட்ல ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஆமா, இதுதானே ஒரு பால் கீழே போட்டோம்னா அப்படிதானே பவுன்சிங் ஆகி மறுபடியும் வந்து ஃபைனலா வந்து கீழே ஹைட் அதோட ஒன் டைம் பவுன்சிங் ஆக அதோட ஹைட் கம்மியாகும். ஆமாவா இல்லையா? பவுன்சிங் ஆகுது இந்த மாதிரி கம்மியாகும். ஸோ இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஓகே, இதுல இந்த மாதிரி பவுன்சிங் பால் கான்செப்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஹைட் கேட்டாங்க அப்படின்னா திஸ் இஸ் த exact formula. hn is equals to e power 2nh, and whereas velocity கேட்டாங்கன்னா un is equals to e power n into root 2gh. ஓகேவா? கிளியரா? டன். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. coefficient of restitution and bouncing balls rebound ஆகிறது. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டின் பண்ணுவோமா? அடுத்தது ஓகே, எங்கடா கொஷின்? அண்ட் 3 கொஷின்ஸ். அடுத்து 3 கொஷின்ஸ் இருக்குது, பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடும். கொலிஷன்ஸ் சாப்டர், கொலிஷன்ஸ் முடிஞ்சிடும், ஒர்க் எனர்ஜி பவர் எல்லாமே முடிஞ்சிடும். கதம் துகான் பந்த். ஓகே, a ball is moving with velocity 2 meter per second. ஒரு பாலோட வெலாசிட்டி என்ன?
2 meter per second velocityல ஒரு ball move ஆகுது, collides head on with another stationary ball. Stationary ballனா ரெஸ்ட்ல இருக்கிற பாலோட collide ஆகுது. அதோட velocity எவ்வளவு இருக்கும்? 0. ஆமாவா? இது u1 கரெக்ட். ஆஃப் டபுள் த மாஸ். ஸோ இது எம்னா இதோட மாஸ் 2m இருக்கு. அதோட மாஸ் என்ன? டபுள் தி மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எம்னா இதோட மாஸ் 2m. ஆமாவா? அதான மீனிங் டபுள் தி மாஸ். இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஸ் 0.5, என்றது 0.5 இருந்தா then their velocities after collision will be என்றது 0.5 இருக்கு. ஆமாவா? It is not 0 and it is not 1. It is 0.5. In the sense, நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொன்னோம்? டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 0.5, அதாவது 0.5 என்ன? பார்ஷியலி எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க ஓகே, பார்ஷியலி எலாஸ்டிக்கா இருக்கலாம், இல்ல 0.5 கொடுத்துருக்காங்க. அதாவது 0 is equal to is not equal to 0, is not equal to 1. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ண சொன்னோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஃபார்முலா and momentum conserved. இது ரெண்டு தானே யூஸ் பண்ண சொன்னோம். ஓகே டன். So first coefficient of restitution formula யூஸ் பண்ணலாம். E is equals to V2 minus V1 by U1 minus U1 minus U2. ஆமாவா? கிளியரா? So E coefficient of restitution எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.5. 1 by 2 எழுதிக்கலாமா? 0.5 எழுதலாம். So 1 by 2 is equals to okay V2. Listen carefully. V2 minus V1 by U1. ஃபர்ஸ்ட் இனிஷியல் தானே கொடுத்துருக்காங்க. கொள்ளைடுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல. அதுதானே வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன், அதுதானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு V2 minus V1 அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் U2 எவ்வளோ? 0. U1 2. 2 minus 0. 2 minus 0. ஸோ இப்போ இந்த 2 இந்த பக்கம் மேலே போச்சுன்னா சாரி 2 minus 0 எவ்வளோ? உங்களுக்கு நல்லா புரியணும்னா 1 by 2 is equals to V2 minus V1 by 2 minus 0 is 2. ஆமாவா? 2 இந்த பக்கம் மேல போச்சுனா சோ 2 கேன்சல். அப்புறம்னா 1 தானே. சோ V2 minus V1 is equal to 1. ஆமாவா? இப்போ நமக்கு இந்த வெலாசிட்டி தெரியாது. ரெஸ்டிடியூஷன் ஃபார்முலா போட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். V2 minus V equal to 1. வெலாசிட்டி தெரியாது. அடுத்து என்ன பண்ண சொன்ன? ரெஸ்டிடியூஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன பண்ண சொன்ன? momentum conserved. momentum conserved. P initial is equals to P final. M1 U1 plus M2 U2 is equals to M1 V1 plus M2 V2. ஆமாவா? அதோட வெலாசிட்டிஸ் தெரியணும்ல. ஓகே கிளியர். அப்போ M1 U1. ஸோ U2ன்றது 0 தானே. அப்போ இது 0வா முடிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் M வெலாசிட்டி, M மாஸ், வெலாசிட்டி U2. ஸோ M into 2 is equals to M1. M into V1 கேட்டிருக்காங்க. பிளஸ் M மறுபடியும் இது மாஸ் 2, அதாவது மாஸ் 2 எவ்வளோ? 2M. ஆமாவா? டபுள் த மாஸ் 2M into V2. எஸ் ஆர் நோ? ஆமாவா இல்லையா? ஸோ எம் எல்லாத்துலையும் கேன்சல் பண்ணிடலாமா? எல்லாத்துலையும் எம் இருக்கு. எம் கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 is equals to V1 plus 2V2. ஆமாவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் V2 minus V1. This is equation 1ன்னு எடுத்துக்கோ. இது equation 2ன்னு எடுத்துக்கோ. ஓகே. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண V2 minus V1 is equals to 1. ஆமாவா? நெக்ஸ்ட் 2V2. ஸோ V2 ஒரு பக்கம் எழுதிக்கோ. நெக்ஸ்ட் V1, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கம் எழுதிக்கோ. 2V2 plus V1 is equals to 2. ஆமாவா? ஸோ பிளஸ் V1 மைனஸ் V1 கேன்சல் 0. அப்போ 2V2 இது பிளஸ் தானே பண்ண சொன்னா உன்ன. ஆமாவா? ஸோ பிளஸ் பண்ண சொன்னா 2V2 plus V2 எவ்வளோ? 3V2. ஆமாவா? இட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 3V2 is equal to 3னா 3 கேன்சல். ஸோ V2 is equals to 1. V2 is equals to 1. இப்போ நம்ம V1 வேணும். V1 வேணும்னா டைரக்டா V2 minus V1 is equals to 1. இதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. V1 வேணும்னா V1 இந்த பக்கம் அனுப்பிடு. அதாவது V2 எவ்வளோ? 1. இந்த பக்கம் 1 minus 1 is equals to V1. So 1 minus 1 0 is equals to. So V1 is equals to 0. V2 is equals to 1. அவ்வளோதான். So 0 1. Option A is the right answer. Clear? Done. புரிஞ்சிச்சா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? பிட்வீன் 0 and 1 அலூட வந்தா இட் இஸ் அன் இன்எலாஸ்டிக், பார்ஷியல் இன்எலாஸ்டிக் ஆர் பார்ஷியல் எலாஸ்டிக்கா இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி. ஓகே கிளியரா? எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிச்சா? அடுத்த கொஸ்டின். A moving block having mass m1 collides with another stationary block. ஸோ ஒரு மாஸோட m collides with m
not m1, it's m. Collides with another stationary block. Stationary block na onnonu rest la irukku nu artham, innoru mass. Having mass 4m with rest, which is u2 is equals to 0, which is u1 is v. So, okay. Moving have velocity. The lighter block comes to rest after collision. Lighter block na idu endha block kammiya irukku weight indha block. Amadana idu 4m idu m. Lighter block andrathu comes to rest after collision. இது ரெண்டு கொல்லைட் ஆனதுக்கு அப்புறம் லைட்டர் பிளாக் என்ன ஆகும்? It becomes rest. ரெஸ்ட்டுக்கு வந்துரும். ஆமாவா? v1ன்றது 0வா இருக்கும். Lighter block comes to rest when the initial velocity of the lighter block is v. Initial velocity என்னவா இருந்துச்சு? v. u1 எவ்வளோ? v ஆறதுக்கு. Then the value of coefficient of restitution will be. So value of coefficient of restitution என்ன அப்படின்றது தான் question. ஆமாவா? அப்போ 4m பிளாக் அப்படியே இருக்குமா ஆஃப்டர் கொலிஷன்? u2 v2 தெரியல நமக்கு. ஓகே, ஸோ இது கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் நமக்கு தெரியணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஃபார்முலா என்ன? இஸ் ஈக்குவல்ஸ் டு v2 மைனஸ் v1 பை u1 மைனஸ் u2. v2 நமக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ v2 தெரியாது அப்படின்றதுனால மொமெண்டம் கன்சர்வ் போட்டால் தெரிஞ்சு போகும் நமக்கு. ஸோ m1 u1 plus m2 u2 is equals to m1 v1 plus m2 v2. ஆமாவா? ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே u 0 அப்படின்றதுனால இது 0 ஆகிடும். அப்போது m இன்ட்டு v mv is equals to m1 v1. ஃபஸ்ட்டு m எவ்வளோ? இங்கே v1 0 தானே, அப்போது இதுவும் 0 ஆகிடும். அப்போது m2 வரும். m2 எவ்வளோ? 4m. m2 எவ்வளோ? 4m மாஸ். செகண்ட் மாஸ் 4m இன்ட்டு v2 நமக்கு கண்டுபிடிக்கணும். m கேன்சல், v2 கண்டுபிடிக்கணுன்றதுனால v by 4 is equals to v2. v2 எவ்வளோ? v by 4. ஸோ அப்போது v2ன்றது இங்கே v by 4 மைனஸ் v1 எவ்வளோ? இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க கம் டு ரெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ 0 by u1 எவ்வளோ? v. u2 0. u1 v u2 0. ஆமாவா? ஸோ அப்போது இது என்ன ஆகும்? v by 4 by v. அப்போது v கேன்சல், 1 by 4 இருக்கும். 1 by 4 எவ்வளோ? 0.25 மீட்டர் பர் செகண்ட். ஸோ சாரி, மீட்டர் பர் செகண்ட் இல்லை, இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் 0.25. ஸோ எவ்வளோ வந்து ஆன்சரு? இட் இஸ் 0.25. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியராக எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சதா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் கொடுத்தா கிளியர்? டன். அடுத்து லாஸ்ட் கொஷின், தெரிஞ்ச கொஷின் தான். ஸோ அ பால் இஸ் ட்ராப்ட் ஆன் த கிரவுண்ட் ஃப்ரம் ஏ ஹைட். ஒரு ஹைட்லேருந்து ஒரு கிரவுண்ட் மேலே ஒரு பால் போட்டாங்க. இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஸ் இ, வெலாசிட்டி ஆஃப் த பால் ஆஃப்டர் கொலிஷன் வித் த கிரவுண்ட். இப்போ ஒரு பால் கிரவுண்டில் போட்டாங்கன்னா என்ன ஆகும்? இட் வில் பவுன்ஸ் ஆகுமா? மேலே வந்து ரீபவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகுது. அதோட வெலாசிட்டி கேட்டாங்கன்னா என்ன சொன்னேன்? அதோட ஃபார்முலா ஆப்ஷன் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு √2gh. பார்த்துக்கோங்க எங்க ஃபார்முலா. டிங் 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 டிங். வெலாசிட்டி கேட்டாங்கன்னா இஸ் ஈக்குவல்ஸ் டு √2gh. அது எத்தனை வாட்டி பவுன்ஸ் ஆகுதுன்னு சொல்லு. ஜஸ்ட் இட் ட்ராப்ஸ் டவுன். கிரவுண்ட் மேலே ஹிட் ஆச்சுன்னா ஒரு வாட்டின்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணலன்னா ஒரு வாட்டி தான். ஸோ e⁻1 இஸ் ஈக்குவல்ஸ் டு √gh. ஒரு 2 வாட்டின்னு சொன்னால் e⁻2 √gh அந்த மாதிரி. ஓகேவா? கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். இஸ் ஈக்குவல்ஸ் டு e⁻n √2gh. Okay, this is about today's class and collision chapter. எல்லாமே completed. இந்த chapter end ஆயிடுச்சு, முடிஞ்சு. ஓகேவா? எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லா PYQஸுமே என்ன பண்ணணும்? எல்லா PYQஸுமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கான்செப்ட் இன்னும் நல்லா கற்றுக்கோங்க, இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ரொட்டேஷனல் மோஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய். அண்ட் இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்களேன். நான் பண்ணுறேன்ல. டாடா, பை.